வணங்கி மகிழ்ந்து வணங்குகிறேன். உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். உங்களுடைய நேரத்தை செலவிட்டிருக்கிறீர்கள். பணம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகில் கிடைக்காதது, திரும்ப பெற முடியாதது நேரம். அந்த நேரத்தை நீங்கள் இந்த விழாவுக்காக கொடுத்திருக்கிறீர்கள். உங்களை நான் வெகுவாக பாராட்டி தலைநாட்டி என்னுடைய உரையை 5 மணிக்கு நிறைவு செய்வேன் என்ற உறுதியோடு நான் ஒரு பாடல் கண்ணதாசனுடைய பாடல் முதல் வரி சொன்ன உடனே உங்க அடுத்த வரி உங்களால உடனடியாக சொல்ல பாடல்கள் காதலாகட்டும், சமூகமாகட்டும், தத்துவமாகட்டும் அமுதமாக கொட்டி கிடக்கையிலே ஏன் இன்னொரு அவங்களுக்கு தேடி செல்ல வேண்டும் என்றுதான் நீங்கள் திரைப்பட பாடல்களை வைத்திருக்கிறீர்கள். அவனை என்னை நன்றாக இறைவன் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஏன்னா என்னுடைய வேலை எங்கதான் பணி செய்திருக்கிற போது தமிழ் தான் எனக்கு மூச்சு. ஆக நீண்ட நாட்களாக பல வருடங்களாக இஸ்மாயில் ஐயாவை தெரியவே செய்யாது, பார்த்ததே இல்லை. ஆனா இணையம் வழியாக தமிழ் அறிஞரே, இதய துடிப்பு கண்ணதாசரே, பன்முக கவிஞரே, பகலில் பங்கு வைத்து இரவில் முந்தி வைத்து அவளின் தலை பூ தன்னை இழுக்கும் போது கூட தன் பாடலின் வரிகளின் மீது அக்கறை கொண்ட கவிஞர் அவர்களே, திராவிடம் எனும் மலையகத்தில் தீரா பசி கொண்ட வேலையை எழுத்தறிவு உமக்கு தாய் கொடுத்தது, பகத்தறிவு உமக்கு தந்தை கொடுத்தது, தந்தை பெரியார் கொடுத்தது. என் கனவில் வந்த கண்ணதாசர் அவர்களின் கவிதை, அதாவது இந்நாளில் கண்ணதாசர் நம்மோடு இருந்திருந்தால் இந்நிலை அப்டேட்டாக என்ன வழிகள் சொல்லியிருப்பார் என்று எனது கற்பனை. சின்னவனே சிங்கார மன்னவனே, என்னவனே என்னுள் நிறைந்தவனே, எக்காலம் போனாலும் முக்காலம் வாழ்ந்த முத்தமிழறிஞரின் பேரனே உதயநிதியே, இதயங்கள் பல கோடி உன்னை வாழ்ந்த உதித்தெழுவாய் அரியணையில் உதய சூரியனாய், தரணத்திற்கு பல்லை இருக்கும் வரை, புராணத்திற்குள் பொய் இருக்கும் வரை கண்ணதாசரை நினைவில் கொள்வோம். ஒருவேளை நாங்கள் மறந்தால் அன்றைய கடைசி காற்று வீசட்டும். நன்றி, வணக்கம். இருக்குமாறு டேவிட் கவிஞர் மேட்டவர்களுமே தயாராக கவியரசு கண்ணதாசன் ஒரு பன்முக கவி. சிறுகுடப்பட்டியில் பிறந்த கவியரசை சிந்தனை